நமஸ்காரம். உலகத்துல நாம எல்லாத்தையும் லாஜிக்கலா பார்க்கணும் என்று நினைக்கிறோம். நியாயம்தான். இங்கிலீஷ்ல நாம லாஜிக்னு சொல்றதே சம்ஸ்கிருதத்திலே தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம். ஆனால் கொஞ்சம் பிராக்டிக்கலா சிந்திப்போம். நடைமுறையோட பார்த்தால் எல்லாமே ஒரு லாஜிக்கோட ஏதோ ஒரு ரீசனிங்கோட இருக்கிறாப்புலையும் தெரியல. அது நம்ம வாழ்க்கையிலே எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் இப்படித்தான் நடக்க போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சா அப்படி நடந்துரும். நேத்தி வரைக்கும் நம்ம திட்டமிட்டபடி போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சே இன்னைக்கு மாறிடும். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல, முழிக்கிறோம். எங்கெல்லாம் இங்க நம்முடைய திட்டம் மட்டும், நம்முடைய முயற்சி மட்டும் உதவாது அப்படின்னு தெரியறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் பகவானை கூட சேர்த்துண்டாத்தான் அதை முடிக்கிறதுக்கு முடியும். அவர் நம்மோட சேர்ந்து இருக்கிறவர் இல்லை, நமக்குள்ள இருக்கிறாரே தவிர நாம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும்னு தான் அவர் அனுமதிச்சிருக்கார். நாம திருஷ்டமா உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு போறதோ, பரீட்சை எழுதணும்னா படிக்க போறதோ, கல்யாணம் ஆகணும்னா பொண்ணு பிள்ளை பாக்குறதோ நம்ம தான் முயற்சிக்கணும். அந்த முயற்சியும் திட்டமிட்டபடி போகும். ஆனா அது பல சமயம் போகாது. அது போகாத சமயத்துக்கு அவரையும் இதுல சேர்த்துண்டோம்னா தான் நம்மால முடிவு தேடுறதுக்கு முடியும். திருவள்ளரைன்னு ஒரு திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸ்வேதகிரி புண்டரீகாட்ச பெருமாள். சிபி சக்கரவர்த்தி தம் படையோட ஒரு தடவை இங்கு வந்திருந்தான். அப்பதான் அந்த பெருமாள் வராக ரூபத்தில் அவனுக்கு போக்கு காட்டிட்டு கடைசியா தரிசனம் கொடுத்தார். இந்த பெருமாள் அந்த திருவள்ளரையில சேவிக்கிறதுக்காக ரிஷியும் தவம் பண்ணிட்டு இருந்தார். பெருமாள் 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்தார். அப்ப அங்க இருந்த ரிஷி சிபி சக்கரவர்த்தி கிட்ட ஒரு ஆணையிட்டார். வடக்கேர்ந்து 3700 பக்தர்களை கொண்டு வந்து இந்த ஊர்ல குடிபுகுத்தி அவர்களுக்கு ததியாராதன அன்னதானம் பண்ணுதுன்னு சொன்னார். ராஜா அழைச்சின்னு வந்துட்டான். அவர் 3700 சொல்லியிருக்கார். 3700 பேர்ல ஒரு ஆள் குறைஞ்சுது. என்னென்னமோ தேடி பார்த்தா ஆள் கிடைக்கல. நம்ம ஒழுங்காத்தானே எண்ணித்தானே கூட்டின்னு வந்தோம். நம்மளும் எண்ணினமே, சேனாபதியும் எண்ணினாரே. இங்க வரச்சே கூட 3700 பேர் இருந்தாப்புல இருக்கே. இப்ப இல்லையே. இப்ப இல்லைன்னா இவ்வளவு ஒழுங்காத்தான் எண்ணிருப்பா. ஆனா எங்கேயோ தப்பி போச்சு. இப்ப நம்ம ஜாதகத்திலே கூட சில சமயம் கண்ணை மறைச்சுடலாம், தப்பா சொல்லிடும். அது சரியா இருக்காப்புல இருக்கும், ஆனா ஏனோ கண்ணை மறைச்சிடும். எல்லாரும் தெய்வம் இல்லையே. அதனால ராஜா யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. அப்ப உடனே ஒரு பிரார்த்தனையை வச்சான். பெருமாளே அவனுக்கு சொன்னார், கவலைப்படாதே, 3700 பேர் இங்க கொண்டு குடி வச்சிருக்க. நானும் இந்த ஊர்ல தான் ரொம்ப நாள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க போறேன். என்ன சேர்த்து எண்ணிக்கிய. எனக்கும் தினமும் நீ பிரசாதம் கண்டுரள பண்ணத்தானே போற, நைவேத்தியம் உண்டு. நானும் வந்ததான் நினைச்சுக்கோ. என்ன சேர்த்துக்கிய. இந்த சின்ன குழந்தைகள்லாம் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறச்சே, ஆறானு இப்ப கபடி விளையாடிட்டு இருந்தா, டென்னிஸ் விளையாண்டு இருக்காள்னா என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் இல்லையோ. அத போல கேட்டார் பெருமாள். என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிய. சேர்த்துண்டா 3700 சரியா போச்சு. இன்னி வரைக்கும் ஊரும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. திவ்யதேசத்திலே பெரியாழ்வாராலே காப்பிடல் 10 போஷரம் பெற்ற பெருமாள். அப்போ அவரையே ஆட்டத்துல சேர்த்துனுட்டா பத்தில நாம என்ன பண்ணிடுறோம், அவரை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுடுறோம். அத போல தள்ளி வைக்க வேண்டாம், அவரை நம்ம ஆட்டத்துல சேர்த்துப்போம். சேர்த்துனுட்டா அவர் ஆட்டம் நிஜமாவே நன்னாத்தான் இருக்கும். ஆனா ஒன்னும் அவரை நாம சேர்த்த பிற்பாடு முழுமையா நம்பணும். நம்பி விளையாடினோத்தானத்தான் நடக்கும். இப்ப நம்ம கிட்டே இருக்கிற 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அங்கேயே கொஞ்சம் டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா இருக்கு பாருங்க. பேலன்ஸ் சரியில்லை. ஏன்னா ரஜோகுண தமோகுணம் 2 மோசம், அதுகளை ஜெயிக்கணும். ஆனா அதுக்கு நல்லது ஒண்ணு சத்வகுணம். இப்ப சத்வகுணம்ங்கிற ஒத்தரை வச்சிருந்து ரஜோகுண தமோகுணம்ங்கிற 2 பேரை ஜெயிக்கணும்னா அங்கேயே வம்ப ஆரம்பிச்சுடுத்து பாருங்க. அதுக்குதான் வழி. சத்வகுணத்தோட பகவானை ஆட்டத்துல சேர்த்துனுட்டோம்னால் இப்பவும் 2 பேர் தானே இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா இந்த 2 பேர் இப்ப பகவான் சேர்ந்துட்டாருன்னா அது பல 100 பேருக்கு சமமூல்யம். அப்ப ஆட்டத்தை நம்ம சுலபமா ஜெயிச்சு விடலாம்.
அப்ப அவரை சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு இருக்கோங்கிற எண்ணம் இருக்கணும், அதுல நம்பிக்கை வர வேண்டும். நமக்கு எதுக்கு நம்பிக்கை ஃபெய்த்ங்கிற மூல்யம். அந்த ஃபெய்த்தை நன்னா வளர்த்துட்டோம்னால் தானே பகவான் பண்ணுவார். ஒரு குழந்தைக்கு அதுல ஃபெய்த் இருக்கு பாருங்க. ஜன்னல் கம்பி மேல ஏறி நிக்கிறது, ஏறாதே விழுந்துருவேங்கிறா 2 வயசு குழந்தை, தைரியமா ஏறுறது. அது எதனால அந்த மாதிரி ஒரு ஒரு மூடத்தனமான தைரியம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு? இப்போ என்னமோ காரணம் இருக்கு. விழுந்தால் அம்மா பிடித்துக் கொள்ளுவாள், தானே அவ பிடிச்சுடுவான்னு தோன்றது இல்லையோ, அந்த தைரியம் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு காலடி எடுத்து வச்சா பகவான் ரட்சிப்பாருங்கிற தைரியம் வரணுமோ இல்லையோ. ஒரு குழந்தைய ரோட கிராஸ் பண்ண சொன்னா அது இங்க பாக்குறது அங்க பாக்குறது, ஒரே டிராபிக் ரோடு, பயந்து படுத்து குழந்தை மலங்க மலங்க முழிக்கிறது. திடீர்னு அவ அப்பா பக்கத்துல வந்தார், ஒரு விரலை கொடுத்தார், கெட்டியா பிடிச்சிருந்தது. அந்த குழந்தை மூஞ்சியை பாக்கணுமே, அதுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா இத்தனை தன்னை நம்பிட்டு இருந்தது, என்ன ஆகுமோ, இது இடிச்சிருமோ அது இடிச்சிருமோன்னு பயம். இப்ப இந்த அப்பா கை வரல பிடிச்சிருந்தது பாருங்க, மொத்தம் நிர்பயோஸ்மி, இனிமே எந்த பயமும் இல்ல. இந்த அப்பா கைய பிடிச்சிருந்த ஒண்ணும் தெரியாத அந்த குழந்தைக்கு இவ்வளவு தூரம் ஃபெய்த், நம்பிக்கை, பயம் தொலைஞ்சு போயிடும்னால், அப்ப சர்வேஸ்வரனுடைய விரலை நாம பிடிச்சுட்டோம்னால், அப்ப அவரை கட்டியா பிடிச்சுட்டா அழ்வார் அதைத்தான் சொல்றார். பச்சிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பச்சிலையாய் அவன் முற்றிலடங்கே. நான் இத்தனை நாள் எங்கெங்கயோ ஓடிட்டு இருந்தேன், அதெல்லாம் இனிமே போவதாகவே இல்லை. இப்ப இனிமே பகவானைத்தான் பற்றிக்கொண்டேன், பற்றினேன், இனி அவன் முற்றில் அடங்கே, அவர் ரட்சிப்பார்னு நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்றார். அதனால அவரையும் ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுவோம், அப்பதான் ஜெயிக்க முடியும்.